வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக வைரலான செபியோடைய ஒரு இன்வெஸ்டிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது என்ன இன்வெஸ்டிகேஷன், எதுக்காக நடந்துச்சு, என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. செபி 125 பேஜஸ் கொண்ட ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு சிங்கிள் ட்ரேடர் 4.5 லட்சம் மக்களிடம் 601 கோடி ரூபாய் வரைக்கும் இல்லீகலாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காராம். அவர் யார் அப்படின்னாங்கன்னா அவதூத் சாதே அப்படிங்கிற நபர் தான். இது எப்படி நடந்துச்சு, இது என்ன ட்ரிக்கு, செபி இதை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக ஒவ்வொன்றா பார்ப்போம். நாங்கள் புரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துகிட்ருக்கோம். ஜீரோதாவோட வெப்சைட்டில் எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கூகுளில் சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அப்படின்னு நாங்கள் பிரான்ச் ஆஃபீஸ் சர்ச் பண்ணாலும் பிளேசஸ் எங்கே இருக்குது அண்ட் கூகுள் ரிவ்யூஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட ஜீரோதா கொண்டு பண்ணுறவங்களுக்காக நாங்கள் அடிஷ்னலாக சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீயாக ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் 3 லெவலாக கிடைக்கும் அண்ட் பயனுள்ள டீட்டெயில்ஸாக பிளாக்ஸாகவும் வீடியோஸாகவும் போட்டுட்ருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்கேமில் வெபினாராகவும் மெம்பர்ஷிப்பாகவும் உங்களை நாங்கள் மில்லியனர் ஆக்குவோம், எங்களுடைய கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே செட்டில் ஆயிரும், இந்த மாதிரிலாம் டெய்லி யூடியூப்பில் ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட இருந்து 601 கோடி ரூபா வரைக்கும் ஸ்கேம் பண்ணியிருந்ததை இப்போ கண்டுபிடிச்சி செபி அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த அவதூத் சாத்தே அப்படிங்கிற ட்ரேடர் அண்ட் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் இதை பண்ணியிருக்காரு. செபி ரிப்போர்ட்டில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் செபியோடைய ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது, ரிசர்ச் அனாலிசிஸ் லைசன்ஸும் கிடையாது. ஆனாலும் ஸ்டாக்ஸ் டிப்ஸு, என்ட்ரிக்கு என்ன லெவலு அண்ட் ஸ்டாப் லாஸு, டார்கெட் கூட இதெல்லாமே கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு இதுக்கு பெய்டு வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்காரு, மெம்பர்ஷிப்க்கு ஒரு ஃபீஸ் வாங்கியிருக்காரு, ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபீஸை கலெக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையாக கிட்டத்தட்ட எவ்வளோ கனெக்ட் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுதான் நம்ம முன்னே பார்த்த மாதிரி 601 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கிறத செபி சொல்லுது. இது எப்படி தொடங்குது அப்படின்னா, முதல்ல ஒரு பேசிக் வெபினார், அதோடைய விலை 500 ரூபா. அப்புறம் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 72,000 ரூபா. அதுலேயும் மேலே 3.5 லட்சம் முதல் 6.5 லட்சம் வரைக்கும் மெம்பர்ஷிப் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் வச்சு, மேலே கூட சர்ப்ரைஸ் ப்ரோக்ராம் இருக்குது, ஜியோ ப்ரோக்ராம் இருக்குது, ப்ரீமியம் கைடன்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி மக்கள்கிட்ட ஆசை வார்த்தை காட்டி இந்த பணங்கள் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. எல்லாமே ப்ராமிஸாக சொல்லியிருக்காங்க, உங்களை நாங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆக்குவோம், மில்லியனர் ஆக்குவோம் அப்படின்னு ஒரு பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் செபி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் யாருமே இவங்க கூட இருந்தவங்கள ப்ராஃபிட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத செபி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இவங்க நிறுவனத்தோடைய வாட்ஸ்அப் குரூப்போடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு, கால் ரெக்கார்டு, சாட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருக்காங்க செபி. அதில் இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் இந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹெட்ஜ் பண்ணுங்க, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுங்க, இப்படி டைரக்ட் அட்வைசரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது செபி ரூல்ஸுக்கு டோட்டலி இல்லீகலாக இருந்திருக்கு. அட்வைசரி லைசன்ஸ் இல்லாமல் டிப்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறது செபியோடைய ரூல். எஜுகேஷன் என்ற பேரில் அவங்க அட்வைசரிஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தான் செபி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க மக்களுக்கு இவங்க ஒரு ஃபேக்காக ஒரு ப்ராஃபிட் உருவாக்குற மாதிரி அவங்க கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. இதுதான் ட்விஸ்ட்டே. நம்ம வீடியோவில் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் யூடியூப்ஸில் முன்னாடியே ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹோம் மேக்கர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரெகுலராக சம்பாதிக்கிறதோடைய 2 மடங்கு ப்ராஃபிட் இங்கே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசை வார்த்தை காமிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கவனித்த செபி என்ன பண்ணியிருக்கு, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கு. ரிசல்ட்டில் அந்த ஹோம் மேக்கர்கிட்ட 1 கோடி ரூபா கிடையாது, 4 லட்சம் மட்டும்தான் ப்ராஃபிட்டே வந்திருக்கு. ஆனால் அவங்க கொடுத்ததோ 1 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஒரு எக்ஸ் பேங்கர் ப்ராஃபிட்டே இல்லை, அவங்களுக்கு லாஸ் மட்டும் நடந்திருக்கு, ஆனால் அங்கே ப்ராஃபிட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சான்றுகள் எதுவுமே உண்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் செபி கண்டுபிடிச்சி எல்லாமே ஃபேக் மார்க்கெட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ செபியோடைய இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட்டாக செபிக்கு வந்த உடனே இதை அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோர்ட் ஆர்டர் வாங்கி அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக ரெய்ட் போயிட்டு லேப்டாப்பு, சர்வர், மொபைல் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு முதல் பேங்க் லிங்காக இருக்கிற டிரான்சாக்ஷன் வரை வெரிஃபை பண்ணி எல்லா தகவல்களையும் டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து அவர் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ செபியே ஒரு பிரேக் டவுனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ
ஸோ ஜியோ ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருந்து அதில் வந்து 423 கோடிகள் பக்கம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மெம்பர்ஷிப்பில் வந்து 39,000 கோடிகள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜியோ ப்ளஸ்லேருந்து 36 கோடிகள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற கோர்சஸ் இது எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து கிட்டத்தட்ட 601 கோடிகள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சாதாரண மனிதர் அவர் வந்து 4.6 லட்சம் மக்கள்கிட்ட இருந்து 601 கோடிகள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவிலேருந்து நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு கற்றுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நாம் தான் வந்து உருவாக்கணும். நிறையா உங்கள்கிட்ட ஆசை வார்த்தைகள் காட்டலாம், உங்களை பணக்காரங்களாக்குவோம், நிச்சயம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுப்போம், இன்ட்ரடேயில் தினமும் வந்து 5,000 10,000 சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நம்பக்கூடாது. இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, டார்கெட் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அது லாங் டேர்முக்கு நம்மளுக்கு உண்மையாக இருக்காது, நிலச்சி நிற்காது. ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவை ட்ரேடிங்கோ நீங்கள் பண்ணணும், உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்கணும். அப்போ தான் அதில் இருக்க முடியும். நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எஜுகேஷனும் அண்ட் அவேர்னஸ் மட்டும்தான் வேணும். அதுலேருந்து தான் நம்ம மற்றதை கற்றுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த மாதிரி நிறைய மோசடிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தரோம் அப்படின்னு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்லாம் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி நம்பர்லாம் கொடுக்காதுங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுங்க, பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட வளமான எதிர்காலத்துக்கு புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணணும். சேஃபாக இருங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.